இப்போ போர்ச்சுகீஸ் எப்படி வெளியே போனாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் எதனால அவங்களுடைய ஆதிக்கமானது குறைஞ்சது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியியல் காரணம். இது என்னன்னா போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்க 1500s பிரேசில் அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இது என்னன்னா இந்தியா மாதிரியே சில கால நிலைமைகளை கொண்டு இருந்தது. அதே மாதிரி இந்தியாவை விட பிரேசில் அவங்களுக்கு ரொம்பவே கிட்ட இருந்தது. அதனால போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்கன்னா இந்தியா மேல கவனம் செலுத்துறத அப்படியே பிரேசில் மேல மாத்த ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மத ரீதியான காரணம். போர்ச்சுகீஸ் பாத்தீங்கன்னா மத சகிப்பின்மை கொள்கையை பின்பற்றுறவங்க, அதுவும் இல்லாம நிறைய பேர் இந்த மத மாற்றம்லாம் வற்புறுத்தி மதம் மாற செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு நீதிமன்றத்தெல்லாம் அமைச்சு 40,000 பேருக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதனாலேயே இவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளும் விருப்புகளும் சம்பாதிச்சிடுறாங்க. மூன்றாவது காரணம் பாத்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் கடற்படை சார்ந்த காரணங்கள். இப்ப என்ன ஆகுது, இவங்க வந்து இந்த சீக்ரெட் பாலிசிஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சில சீக்ரெட் பாலிசிஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போர்ச்சுகீஸினுடைய சில தனியார் நிறுவனங்கள் அதனுடைய அரசாங்கத்தின் ஆதரவோட இந்த கடற்கொள்ளையர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ போர்ச்சுகீஸ் கட்டாஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசியுமே கொண்டு வராங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் மாதிரி. கடல் வழி வர்த்தகம் செய்யற யாரா இருந்தாலுமே இந்த கட்டாஸ் அப்படிங்கிற ஒரு பாஸை கோவால இருக்க போர்ச்சுகீஸ் அதிகாரிகள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். அப்படி யாராவது இந்த கட்டாஸ் அப்படிங்கிற பாஸை ப்ரொடியூஸ் பண்ண மறுக்கிறாங்க, இல்ல ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய கப்பல்கள்ல இருக்கிற பொருட்கள் எல்லாமே கடத்தி கொண்டு வந்த பொருட்கள் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு அதை மொத்தமா பறிமுதல் செய்யற அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருந்தது. இப்ப இந்த பாலிசிஸால என்ன ஆகுது அப்படின்னா அங்க லோக்கல்ல இருக்க வர்த்தகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. நான்காவது பாத்தீங்கன்னா அரசியல் காரணம். 1612 போர்ச்சுகீஸ் பேட்டில் ஆஃப் ஸ்வாலில ஆங்கிலேயர்கள் கிட்ட தோத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மராத்தாஸ் கிட்ட பேட்டில் ஆஃப் வாசிலையும் தோத்து போயிடுறாங்க. இது என்ன ஆகுது, அவங்க ஏற்கனவே ஊழல் மிகுந்தவங்களா இருந்தாங்க, இப்போ அவங்க திறமையற்றவர்களாகவும் பார்க்கப்பட்டாங்க. இப்போ ஸ்பெயினும் போர்ச்சுகீஸும் என்ன பண்றாங்க, ஒரு யூனியனா மாறுறாங்க. இதனால இன்னும் என்ன ஆகுதுன்னா இந்தியாவில இருந்த ஸ்பெயின் எதிரிகளும் டச்சும் பிரிட்டிஷும் ஒன்று சேர்ந்து அவங்கள போருக்கு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆகுது, போர்ச்சுகீஸினுடைய ஆதிக்கமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தை சரியா பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க.